நடிகை நயன்தாராவுடைய திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்ட நடிகர் தனுஷுடைய ஒண்டர்பார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை நிராகரிக்கணும் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நடிகை நயன்தாராவுடைய பிறந்த நாள் அன்று கடந்த வருடம் அவருடைய திருமண ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தனுஷுடைய ஒண்டர்பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கணும் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நெட்ஃப்ளிக்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி, திரைப்படத்தில் இடம்பெறாத படப்பிடிப்பு காட்சிகளுக்கு ஒண்டர்பார் நிறுவனம் பதிப்புரிமை கோர முடியாது அப்படின்னும், படப்பிடிப்பு காட்சிகள் 2020ஆம் ஆண்டே வெளியான போதும் தாமதமாக 2024ஆம் ஆண்டு தான் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கை காப்பிரைட் சட்டத்தின் கீழே தொடர முடியாது அப்படின்னும், இந்த காட்சிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு முதலே பொது தளத்தில் உள்ளதாகவும், மூன்றாவது நபர் தான் இந்த காட்சிகளை எடுத்ததாகவும் அவர் வாதிட்டார். இந்த ஆவணப்படம் தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி தனுஷ் கிட்ட இருந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டது அப்படின்னும், அந்த ஆவணப்படம் வெளியான ஒரு வாரம் கழித்து தான் தனுஷ் தரப்புல வழக்கு தொடரப்பட்டதால இந்த வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வாதிட்டார். இதற்கு தனுஷுடைய ஒண்டர்பார் நிறுவனம் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன், நானும் ரவுடிதான் படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சியில அனைத்தும் தனக்கு சொந்தம் அப்படின்னும், ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது 3 வினாடி காட்சிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்ததாகவும், உடனடியாக அந்த காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க கூறிய போது அதற்கு நயன்தாரா தரப்புல வெளிப்படையாக பதிப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பொதுவெளியில கடிதம் எழுதினார் அப்படின்னு சொன்னார். மேலும் படத்துடைய ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஒண்டர்பார் நிறுவன அலுவலகம் வீனஸ் காலனியில் இருந்ததாகவும், அதனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் அப்படின்னும் ஒண்டர்பார் நிறுவனம் தரப்பில் வாதிடப்பட்டது. படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னும், நயன்தாரா ஒப்பந்தம் செய்யும் போது அவர் செய்துள்ள சிகை அலங்காரம், உடை அலங்காரத்திலிருந்து அனைத்தும் நிறுவனத்திற்கே சொந்தமானது அப்படின்னு ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்டதை சுட்டிக்காட்டினார். படம் தொடர்பாக அனைத்து காட்சிகளும் ஒண்டர்பாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதால இது காப்புரிமை சட்டத்திற்கு பொருந்தும் அப்படின்னும், படத்துடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் சென்னையில் தான் நடைபெற்றது எனவும், ட்ரெய்லர் மற்றும் படம் சென்னையில் தான் வெளியிடப்பட்டது அப்படின்னும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் ஒண்டர்பார் நிறுவனத்துடைய வழக்கை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் ஒண்டர்பார் நிறுவனத்தின் தரப்பில் தனுஷ் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குடைய விசாரணையை பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காரு. இந்த வழக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.